நீதிமன்றத்துல கரூர் இஷ்யூ கேஸ் இருந்துட்டு ஹியரிங் வந்த உடனே இருந்துட்டு பல கேள்விகள் விஜய் மேல, விஜய் கட்சியின் சார்ந்த மேல இருந்துட்டு எழுப்பப்பட்டிருக்கு. பல குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு விஜய் மேல நீதிமன்றம் இருந்துட்டு கேள்விகள் எழுப்பியிருக்கு அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். சோ அப்படி என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுப்பினாங்க, அரசாங்கத்துக்கு அப்பனா சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அரசாங்கத்துக்கும் சப்போர்ட் இருந்துட்டு பண்ணவே கிடையாது நீதிமன்றம். அரசாங்கத்து மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு எழுப்பியிருக்கிறாங்க. சோ அது என்ன ஏது அப்படிங்கிறது கூட நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா இருந்துட்டு பார்க்க போறோம். முதல்ல கவர்மெண்ட் சைடு நீதிமன்றம் எழுப்பின கேள்விகள் வந்துட்டு, மாநில நெடுஞ்சாலையில இருந்துட்டு நீங்க எப்படி பர்மிஷன் வந்துட்டு கொடுக்கலாம், சோ அப்படி பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இருந்து நீங்க இருந்துட்டு கன்சல்ட் பண்ணீங்களா, சரியா அங்க கூட்டத்துல இருந்தவங்களுக்கு தண்ணி இருந்துட்டு வழங்கப்பட்டதா, அங்க வந்த மக்களுக்கு இருந்துட்டு பாத்ரூம் வசதி அப்படிங்கிற மாதிரி அடிப்படையான வசதிகள் இருந்ததா, அந்த இடத்துக்கு அது உகந்ததா அப்படிங்கிறத நீங்க அதை எப்படி இருந்துட்டு சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு எழுப்பி இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஏற்பட்ட விபத்து அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இப்ப ஏற்பட்ட விபத்து இருந்து நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நீதிமன்றத்துடைய தரப்புல இருந்துட்டு கேட்கப்பட்ட கேள்வி. சோ இதுக்கு பெரிதும் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அரசாங்க தரப்புல இருந்துட்டு பதில் இல்லை அப்படின்னு எடுத்துட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சோ நீங்க பர்மிஷன் கொடுத்த லெட்டர் இருந்துட்டு எங்க, அந்த லெட்டர் இருந்துட்டு கோர்ட்ல இருந்துட்டு அவங்க சப்மிட் வந்துட்டு பண்ணல. சோ எவ்வளவு பேர் வருவாங்க, அதற்கு இருந்துட்டு நீங்க எந்த இடத்த அலாட் பண்ணீங்க, நீங்க என்ன மாதிரி சேஃப்டினஸ் இருந்துட்டு அதுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த பர்மிஷன், நீங்க அந்த மீட்டிங்க்கு பர்மிஷன் லெட்டர் இருந்துட்டு கொடுத்துருப்பீங்களா, அந்த பர்மிஷன் லெட்டர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல இருந்து கேட்டிருக்காங்க. சோ அது இருந்துட்டு அவங்க இருந்துட்டு வைக்க கிடையாது கவர்மெண்ட் சைட்ல இருந்துட்டு. அது மட்டும் இல்லாம இனிமேட்டு இருந்துகிட்டு எலெக்ஷன் டைம் இருந்துட்டு வந்துருது, எலெக்ஷன்ல இருந்து நிறைய தலைவர்கள் நிறைய இடத்துல இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங் இருந்துட்டு நடத்துவாங்க. சோ அப்படி யாரு எந்த தலைவர்கள் எங்க மீட்டிங் நடத்தினாலும் அதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கமே தான் இருந்துட்டு பொறுப்பு அப்படிங்கறதையும் இருந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. சோ எந்த தலைவர்கள் எந்த கட்சி சார்ந்தவர்கள் இருந்து மீட்டிங் நடத்தினாலும் அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய வேலை. சோ நீங்க அதை இருந்துட்டு சரியா செய்யணும் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் இருந்துட்டு கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீங்க நெடுஞ்சாலையில இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல இருந்துட்டு பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கட்சி சார்ந்த சைட்லயும் உங்க சார்ந்த சைட்லயும் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அப்படிங்கிற நீங்க ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த கட்சி சார்ந்தவங்க இருந்துட்டு எவ்வளவு பேர் இருந்துட்டு வர வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நீங்க எப்படிலாம் உங்களுக்கான ஃபுட் வசதி, அது மாதிரி தண்ணீர் வசதி, பாத்ரூம் வசதி, இந்த மாதிரி அடிப்படை தேவையான வசதிகள்லாம் இருந்துட்டு என்னென்ன நீங்க செஞ்சிருக்கிறீங்க, என்னென்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருந்துட்டு கொடுக்கணும். அதெல்லாம் அவங்க ப்ராப்பரா இருந்துட்டு கொடுக்காம எந்த தலைவர்களுக்கும் இருந்துட்டு பர்மிஷன் கொடுக்க கூடாது. அதாவது டிவிகே கட்சிக்கு மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு தலைவர்களுடைய கட்சி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி எந்த ஒரு கட்சிக்கும் இருந்துட்டு நீங்க பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல வந்துட்டு உத்தரவு இருந்துட்டு பிறப்பிச்சிருக்காங்க. ஆனந்த், நிர்மலா குமார் இவங்க மேல இருந்துட்டு பல கேஸ்கள் வந்துட்டு போடப்பட்டிருக்கு, விஜய் மேலே இருந்துட்டு போடப்பட்டிருக்கு. இவங்க எல்லாரும் வந்துட்டு முன்ஜாமீன் இருந்துட்டு கேட்டு இருந்துட்டு அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஆனா முன்ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட் சைட்ல இருந்துட்டு உத்தரவு இருந்துட்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சாரை இருந்துட்டு பார்த்தோம், கட்சி சார்ந்தவங்களை பார்த்தோம் இருந்துட்டு நீதிமன்றம் கேட்ட கேள்வி, இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது, அது உங்க கட்சி மீட்டிங்ல இருந்து நடந்திருக்கு. சோ அப்படி நடந்திருக்கிற சமயத்துல நீங்க ஏன் ஒருத்தர் கூட அந்த இடத்துல நேர்ல போய் இருந்துட்டு விசிட் பண்ணல, மற்ற கட்சி தலைவர்கள் மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் அங்க போய் இருக்கும்போது உங்க கட்சி சார்பா யாருமே ஏன் இத்தனை நாளா இருந்துட்டு போய் பார்க்கல, விசிட் பண்ணல, அவங்கள இருந்துட்டு சந்திக்கல அப்படிங்கிற மாதிரியும் இது ஒரு தலைமை பண்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ விஜய் சார் போகாததுக்கு காரணம் ரீசன் அவருடைய ஆடியோ, அதாவது இருந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு வெளியிட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோலயே இருந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு, நான் அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா இன்னும் வேற ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம், கூட்ட நெரிசல் ஏற்படலாம், அதனாலதான் நான் போகல அப்படிங்கிற மாதிரி அவர் மீன் பண்ணி இருந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ரைட், அதை கூட ஏத்துக்கலாம். ஆனா நீதிமன்றம் இன்னொரு கேள்வி கேட்கறதுன்னா, அவருக்கு அடுத்தது இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் இருந்துட்டு இருக்கிறாங்க, பெரும் ஆட்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க யாருமே ஏன் அந்த இடத்த போய் சந்திச்சு பேசல, இது வரைக்கும் டிவிகே சார்பா இருந்துட்டு பெரிதா யாருமே போய் இருந்துட்டு அந்த இடத்த போய் இருந்துட்டு சந்திக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, அந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்துல அந்த ஸ்பாட்ல அவங்க ஏன் இல்லை, இது ஒரு தலைமை பண்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம ஒரு தலைமை பண்பு அப்படிங்கும் போது நீங்க இருந்துட்டு தலைமையா இருக்கக்கூடிய தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது இருந்துட்டு ஒரு மீன் இருந்துட்டு ஆகுது. ஸோ இதை நம்ம போன வீடியோல கூட இருந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ விஜய் சார் போகாததுக்கான ரீசன் கூட கரெக்ட் தான், இருந்தாலும் இருந்துகிட்டு கடந்த 3 நாட்கள் கழித்து தான் இருந்துட்டு அவருடைய அனுதாபங்களுக்கான வீடியோ கூட இருந்துட்டு அவர் வெளியிட்டிருந்தாரு. ஸோ இவ்வளவு காலதாமதம் ஏன், உடனே இருந்துட்டு ஏதாவது வீடியோ இருந்துட்டு வெளியிட்டிருக்கலாம், அவருடைய வேதனைகள், அவருடைய ஃபீலிங்ஸ், அதாவது ஃபீலிங்ஸ்ங்கிறது உடனே வெளிப்படுத்துறதா, அதை அவர் உடனே வெளிப்படுத்தி இருக்கலாமே அப்படிங்கறத இருந்துகிட்டு கேட்ட கேள்விதான் நாமளும். அதே போல இருந்துட்டு ஏன் அந்த கட்சி சார்ந்த தலைவர்கள் போகல அப்படின்னு சொல்லிட்டு நாம யாரும் கேட்கல அப்படின்னா கூட, மக்கள் யாரும் வந்துட்டு கேட்கல அப்படின்னா கூட நீதிமன்றமே இருந்துட்டு அதை கேட்டிருக்கு. இது ஒரு வகையில யோசிக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ விஜய் சார் போகாம இருக்கிறதுக்கான காரணங்கள் இருந்துட்டு இருக்கு, ஆனா அந்த கட்சி சார்ந்த நபர்கள் ஏன் போகல அப்படிங்கிற கேள்வியை இருந்துட்டு எழுப்பி இருக்கிறாங்க. மட்டும் இல்லாம அந்த வாகனம் இருந்துட்டு வரும்போது, அதாவது விஜயுடைய வாகனம் அந்த பஸ் இருந்துட்டு வரும்போது அங்க ஒரு பைக் மோதி இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்துக்கு இருந்துட்டு விபத்துக்கான கேஸ் இருந்து நீங்க போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் சார்ந்த நிறைய இடத்துல நிறைய சம்பவங்கள் நடந்ததுக்கு இவங்க மேலாம் ஏன் நீங்க இன்னும் கேஸ் போடல, இதுக்கு மேல கேஸ் ஏன் பதிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்துல இருந்துட்டு எழுப்பப்பட்டிருக்கு. நிறைய கேஸ்கள் போடப்பட்டிருக்கணும்,
நீங்க போட வேண்டியதுக்கெல்லாம் இருந்துட்டு போடல, அப்பனா ஒரு தலைபட்சமா இருந்துட்டு செயல்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கேள்விகள் இருந்துட்டு கேட்டிருக்கிறாங்க நீதிமன்ற சைட்ல. ஸோ இது இருந்துகிட்டு ஒரு வகையில இருந்துட்டு எக்ஸ்பர்ட்டே இருந்துட்டு பண்ணாத ஒரு விஷயம் டிவிகே செயல் அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். இவங்க மேல இவ்வளவு ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதுவும் இருந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இருந்துட்டு இது தலைமை பண்பா அப்படின்னு சொல்லி கேட்டது இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது இருந்துட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு வகையில இருந்துட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். சிபிஐ விசாரணைக்கு இருந்துட்டு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா இருந்துட்டு ஒருத்தங்களை இருந்துட்டு மதுரை சார்ந்த ஒருத்தங்களை இருந்துட்டு பாத்தீங்கன்னா நியமிச்சிருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரு அஸ்ராகாட் அப்படிங்கிற ஐபிஎஸ் இருந்துட்டு நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க ரொம்பவும் நேர்மையான ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு பலரும் இருந்துட்டு கூறியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இவங்க தலைமையிலேயே இருந்துட்டு கேஸ் இருந்துகிட்டு விசாரிக்கப்படும். அந்த விசாரணைகளுக்கெல்லாம் பிறகு இருந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, இதெல்லாம் திருப்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இருந்துட்டு சிபிஐ போலாமா வேணாமாங்கிறத இருந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல இருந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு டிவிகே சார்ந்த தரப்புல மட்டும் இல்லாம மற்ற சில கட்சிகள்ல இருந்துட்டு கூட இருந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஆனா இருந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க யாருமே இருந்துட்டு கேட்கலங்கிற பட்சத்துல இருந்துட்டு அது பெருசா இருந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படல. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவரு இருந்துட்டு கூறியிருக்கிறது என்னன்னா, கள்ளக்குறிச்சியில 68 பேர் பக்கமா இருந்துட்டு இறந்து போனாங்க. அப்ப எந்த மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும் யாருமே இருந்துட்டு அங்க போய் இருந்துட்டு விசிட் பண்ணவே இருந்துட்டு கிடையாது. ஆனா இப்ப இந்த சம்பவத்தின் சமயத்துல மட்டும் இருந்துட்டு எல்லாருமே அங்க போறது அலறது இதெல்லாம் பார்க்கும்போது இருந்துகிட்டு அடுத்த சில மாதங்கள்ல இருந்துட்டு எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக இருந்துட்டு எலெக்ஷனுக்கோசரமே இருந்துட்டு அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவரு இருந்துட்டு அவருடைய சைட்ல இருந்துட்டு ஸ்பீச் இருந்துட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இது இருந்துகிட்டு ஆளுங்கட்சியுடைய டிஎம்கே உடைய இருந்துட்டு தவறுதலா அல்லது டிவிகே உடைய தவறுதலா இல்ல டிவிகே அவங்களுடைய பொறுப்பை சரியா செய்யலையா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்துட்டு எழுப்பப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த நிலையில அந்த சூழ்நிலையில விஜய் சாருடைய மனநிலை என்னவா இருக்கும், அவரால் உடனே ரியாக்ட் பண்ண முடியாம கூட இருந்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அவரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இருந்துட்டு கட்சி தலைவர் இருந்துட்டுலாம் இருந்துட்டு கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு துயரம். ஏன்னா அவரு இருந்துகிட்டு பார்க்க வந்த ஒரு 41 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் எவ்வளவு இருந்துட்டு ஒரு டிப்ரெஷனான இருந்துட்டு ஒரு சூழ்நிலையா இருந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்து அவருக்கு மீள்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்திருந்திருக்கும். ஸோ ஏன்னா இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகளை இருந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை இருந்துட்டு சந்திக்கிறது அவருக்கு இருந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறனால இருந்துட்டு அதை ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் தடுமாறி கூட இருந்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ யார் மேல தப்பு அப்படிங்கிறத இருந்துட்டு நாம இதே இருந்துட்டு முடிவு பண்ண முடியாது. அதற்கான துறை சார்ந்த ஆட்கள் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனுக்கோசரம் இருந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய ரிப்போர்ட்லாம் இருந்துட்டு வரும்போதுதான் இருந்துட்டு ஸோ உண்மையாலுமே இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, இது யதார்த்தமா நடந்த தற்செயலா நடந்த ஒரு விபத்தா அப்படிங்கிறது இருந்துட்டு நமக்கு போக போக தான் இருந்துட்டு தெரியும்.